வணக்கம். இது உங்களுக்கான ஒரு சிறப்பு அலசல். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான பொருள். புவிப்படங்கள், அதாவது மேப்ஸ். நாம அன்றாடம் பார்க்கிறோம், கூகுள் மேப்ஸ் மாதிரி செயலிகளை பயன்படுத்துறோம். ஆனா இந்த வரைபடங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த அடிப்படைகளை நாம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம்? இப்போ நம்ம கிட்ட உங்க பார்வைக்காக 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம் இருக்கு. இதுல புவிப்படங்களை பத்தி, அதை கத்துக்கிறதோட அவசியத்தை பத்தி ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இந்த பாடப்புத்தகத்தோட கற்றல் நோக்கங்கள் இருக்க, அதை வழிகாட்டியா வச்சு வரைபடங்களோட கதைய, அதோட மொழிய, முக்கியத்துவத்தை நாம அலசி ஆராய போறோம். இது வெறும் ஸ்கூல் பாடம் பத்தின அலசல் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்க உதவும் ஒரு திறவுகோல் பத்தினது. தயாரா? நிச்சயமா. வரைபடங்கள்ங்கிறது வெறும் கோடுகளோ வண்ணங்களோ மட்டும் கிடையாது. அது தகவல்களோட காட்சி வடிவம். உலகத்தை நம்ம உள்ளங்கையில கொண்டு வர ஒரு முயற்சி. இந்த கலந்துரையாடல்ல பாடப்புத்தகத்தோட அந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் வழியா போவோம். ஒரு வரைபடத்தை எப்படி அணுகிறது, அதோட கூறுகள் என்ன சொல்லுது, ஏன் விதவிதமான வரைபடங்கள் தேவைப்படுதுன்னு கொஞ்சம் விரிவா பேசுவோம். இது மூலமா வரைபடங்களை வெறும் படமா பார்க்காம தகவல் தர கருவிகளா பயன்படுத்துற திறனை மேம்படுத்துறதா நம்ம இலக்கு. அருமை. அப்ப முதல் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பாடப்புத்தகத்தோட முதல் கற்றல் நோக்கமே புவி மாதிரி இருக்கிற உலக உருண்டைக்கும், அதாவது குளோபுக்கும், தட்டையான புவி படத்துக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிறது தான். பூமி உருண்டையா இருக்கும் போது அதோட துல்லியமான மாதிரி குளோப் தான்னா, அப்புறம் எதுக்கு இந்த தட்டையான வரைபடங்கள்? இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல பாயிண்ட் கேட்டீங்க. உலக உருண்டை அது பூமியோட வடிவத்தை, கண்டங்களோட தொடர்ப, பெருங்கடல்களோட பரப்பளவை மிக சரியா காட்டுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த உருண்டையை தூக்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போக முடியுமா? இல்ல உங்க தெருவையோ, உங்க ஊரோட ரொம்ப சின்ன விவரங்களையோ, ஒரு கோயில் எங்க இருக்கு, ஒரு ரோடு எங்க திரும்புது, இதெல்லாம் அந்த குளோப்ல பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆமா, அது சரிதான். இங்கதான் தட்டையான வரைபடங்கள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அத கையாடுறது சுலபம். சுருட்டி எடுத்துட்டு போகலாம், புத்தகத்துல வைக்கலாம், செவத்துல மாட்டலாம். முக்கியமா ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதியோட, ஒரு சிட்டி, ஒரு மாவட்டம், ஒரு கிராமத்தோட ரொம்ப விரிவான தகவல்களை தெளிவா காட்ட மேப்ஸ் உதவுது. தூரம், திசை இதெல்லாம் கூட ஓரளவுக்கு அளவிட வசதியா இருக்கு. இந்த நடைமுறை பயன்பாடுதான் வரைபடங்களோட முக்கியத்துவத்துக்கு முதல் காரணம். ஆமா, உண்மைதான். குளோப்ல மொத்த படத்தை பார்க்கலாம், ஆனா டீடைல் வேணும்னா மேப் தான் சரி. சரி, ஒரு மேப் கையில கிடைக்குது, அதை எப்படி வாசிக்கிறது? பாடப்புத்தகத்தோட 2வது கற்றல் நோக்கம் புவி படத்தோட அடிப்படை கூறுகளை அடையாளம் காண்பது. கிட்டத்தட்ட ஒரு மொழியோட இலக்கணம் மாதிரி தானே இது. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? கரெக்டா சொன்னீங்க. இது வரைபடத்தோட மொழி. அதுல பல முக்கியமான கூறுகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தகவலை சொல்லும். முதல்ல ரொம்ப பேசிக்கானது தலைப்பு. தலைப்பா? அது எதுக்கு முக்கியம்? பார்த்தாலே தெரியாது இது என்ன மேப்னு. அப்படி நினைக்கிறது சுலபம். ஆனா தலைப்பு தான் முதல் வழிகாட்டி. உங்க கையில இருக்கிற மேப் எதை பத்துது? இந்தியாவையா, தமிழ்நாட்டையா, இல்ல சென்னை ரோடுகளையா? அது அரசியல் பிரிவுகளை காட்டுதா, இல்ல இயற்கை அமைப்பையா? இது எல்லாம் ஒரே வரியில சொல்றது தலைப்பு தான். தலைப்பு இல்லைன்னா நீங்க பாக்குறது எதோட மேப்பேன்னு ஒரு குழப்பம் வந்துரும். உதாரணமா, தமிழ்நாடு முக்கிய ஆறுகள்னு தலைப்பு இருந்தா, இது ஒரு தீமேட்டிக் மேப், இது ஆறுகளை பத்தி சொல்லுதுன்னு உடனே தெரிஞ்சிடும். சரி சரி, தலைப்பு முக்கியம்தான். அடுத்து அளவு, ஸ்கேல். இதுதான் நிறைய பேர் கொஞ்சம் குழப்பற விஷயம். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுருக்குமே. இதுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு? இது வரைபடத்தோட அச்சாணினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, பல்லாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாட்டையோ உலகையோ ஒரு சின்ன பேப்பர்ல எப்படி அடக்க முடியும்? அதை சாத்தியமாக்குறது தான் இந்த அளவை. இது வரைபடத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கும், உதாரணமா 1 சென்டிமீட்டர், பூமியில இருக்கிற உண்மையான தூரத்துக்கும், உதாரணமா 50 கிலோமீட்டருக்கும் உள்ள அந்த வீதத்தை குறிக்குது. இந்த வீதம் தான் வரைபடம் எந்த அளவுக்கு சுருக்கப்பட்டிருக்குன்னு காட்டுது. பாடப்புத்தகத்துல 3 முக்கிய முறைகள் சொல்லியிருக்காங்க. ஒன்னு வாக்கிய முறை, ஸ்டேட்மெண்ட் ஸ்கில். நேரடியா சொல்லிரும் 1 சென்டிமீட்டர் என்பது 50 கிலோமீட்டரை குறிக்கிறதுன்னு. இது புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி. 2 பின்ன முறை, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன், RF. இது 1:5 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி விகிதத்துல இருக்கும். அதாவது மேப்ல 1 யூனிட் அது சென்டிமீட்டரா இருக்கலாம், இன்ச்சா இருக்கலாம். பூமியில 50 லட்சம் அதே யூனிட்க்கு சமம்.
இது உலகம் பூரா பயன்படுத்த வசதியானது. மூணாவது வரிகோட்டு முறை, கிராஃபிக்கல் லீனியர் ஸ்கேல். ஒரு கோடு வரைஞ்சு அதுல 0, 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்னு உண்மையான தூரங்கள் குறிச்சிருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க மேப்ப ஜெராக்ஸ் எடுத்து பெருசாக்கினாலும் சின்னதாக்கினாலும் இந்த கோட்டளவையும் அதுக்கேத்த மாதிரி மாறும். அதனால விகிதம் மாறாது. ஓ, இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கே. பெரிய அளவை மேப்னா அது சின்ன பகுதியை காட்டும், சிறிய அளவை மேப்னா பெரிய பகுதியை காட்டும்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தலைகீழா இருக்கே, குழப்பமா இருக்கே. ஆமா, இந்த வார்த்தை பிரயோகம் ஆரம்பத்துல குழப்பமா தான் இருக்கும். ஆனா பின்ன முறை, அதாவது RF வச்சு யோசிச்சா சுலபம். பெரிய அளவுனா பின்னத்தோட பகுதி எண் சின்னதா இருக்கும். உதாரணம் 1.2,50,000, அதாவது கம்மியான சுருக்கம். அதனால ஒரு சின்ன பகுதிய, ஒரு நகரத்தோட பகுதிய அதிக விவரங்களோட காட்ட முடியும். ஓஹோ. சிறிய அளவைனா பின்னத்தோட பகுதி எண் பெருசா இருக்கும். உதாரணம் 1.2,50,000, அதாவது அதிகமான சுருக்கம். அதனால ஒரு பெரிய பகுதிய, ஒரு நாடு, கண்டம் கம்மியான விவரங்களோட தான் காட்ட முடியும். எவ்வளவு டீடைல் தெரியுதுங்கிறது தான் இங்க முக்கியம். இது வரைபட வகைகளை பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். சரி, அளவை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சது. அடுத்தது திசைகள், டைரக்ஷன்ஸ். இதுவும் ஒரு கற்றல் நோக்கம் தானே, திசைகளை அறியறது. எல்லா மேப்லயும் பொதுவா ஒரு அம்புக்குறி போட்டு என் இல்லைன்னா வான் இருக்குமே, இது எதுக்கு? ஆமா, மேப்ப பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவோ, இல்ல ஒரு இடம் எங்க இருக்குன்னு சொல்லவோ திசை அறிவு ரொம்ப முக்கியம். பெரும்பாலான மேப்ல வடக்கு திசையை காட்ட ஒரு அம்புக்குறி என் அல்லது வங்கிற எழுத்தோட இருக்கும். அப்படி இல்லையா, அப்போ வழக்கமா மேப்போட மேல் பகுதி தான் வடக்கு. வடக்கு தெரிஞ்சா போதும், வலது பக்கம் கிழக்கு, இடது பக்கம் மேற்கு, கீழ்ப்பகுதி தெற்குன்னு மத்த முதன்மை திசைகளையும் அதுக்கு நடுவுல இருக்கிற மூளை திசைகளையும் வடகிழக்கு தென்மேற்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது மேப் வச்சு வழி கண்டுபிடிக்கிறதுக்கும் இட அமைவை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப அடிப்படை. அடுத்து மேப்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன படங்கள், கோடுகள், விதவிதமான கலர்ஸ், இத விளக்க ஒரு பாக்ஸ் இருக்குமே, புவிப்பட விளக்கம் அல்லது திறவுகோல்னு, லெஜெண்ட் ஆர் கீன்னு. இது ஒரு டிக்ஷனரி மாதிரி தானே? மிகச் சரியான ஒப்பீடு. வரைபடங்கிறது குறியீடுகளாலான ஒரு மொழினா, அந்த மொழியை புரிஞ்சுக்க உதவுற அகராதி தான் இந்த லெஜெண்ட். மேப்ல நீல நிறம் எதை குறிக்குது? தண்ணீர். பச்சை நிறம் சமவெளிகள். பிரவுன் கலர் மலைகள். ஒரு தடிமனான கோடுனா என்ன? நேஷனல் ஹைவே. டாட் டாட்டா ஒரு கோடு, மாவட்ட எல்லை. POனா போஸ்ட் ஆபீஸ். கோயில், மசூதிக்கு என்ன சின்னம். இந்த மாதிரி நூத்துக்கணக்கான குறியீடுகளோட அர்த்தத்தை விளக்குறது தான் இந்த லெஜெண்ட். இதுல யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் எல்லாம் உலக அளவுல பொதுவா ஒன்னாதான் இருக்குமா, இல்ல ஒவ்வொரு மேப்புக்கும் மாறுமா? இது ஒரு நல்ல கேள்வி. பல அடிப்படை விஷயங்களுக்கு எல்லைகள், ரோடுகள், ரயில் பாதைகள், ஆறுகள், முக்கியமான கட்டடங்கள், இதுக்கெல்லாம் உலக அளவுல ஏத்துக்கிட்ட மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள், கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு. பாட புத்தகத்துல இதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. இதுதான் வரைபடங்கள் ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜா மாத்துது. சில ஸ்பெஷல் மேப்ல குறிப்பிட்ட தகவலுக்காக புதுசா குறியீடுகளை பயன்படுத்தலாம். ஆனா அதுவும் லெஜெண்ட்ல தெளிவா விளக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை ஒரு மேப்ல லெஜெண்ட் இல்லனா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதோட பயனும் குறைஞ்சிடும். சரினா, அடுத்து மூலம், சோர்ஸ்னு ஒன்னு கூறுகள்ல இருக்கு. இது ஏன் ஒரு மேப்புக்கு தேவை? நாம ஒரு நியூஸ் படிக்கும் போது அது எந்த பேப்பர்ல வந்தது, யார் எழுதுனதுன்னு பாப்போம் இல்லையா? எதுக்கு? அதோட நம்பகத்தன்மையை தெரிஞ்சுக்க. அதே மாதிரிதான் மேப்புக்கும். அந்த மேப்ல இருக்கிற தகவல் எங்கேந்து எடுத்தாங்க, உதாரணமா சர்வே ஆஃப் இந்தியா, யார் அதை தயாரிச்சது, எந்த வருஷம் வெளியிட்டாங்கங்கிற விவரங்கள் மூலம் பகுதியில இருக்கும். இது அந்த மேப்ல இருக்கிற தகவல் எவ்வளவு நம்பகமானது, அது இப்போதைய நிலவரப்படி இருக்கா, அப் டு டேட் என்ன தெரிஞ்சுக்க உதவும். சரி, கடைசியா இன்னும் ரெண்டு கொஞ்சம் டெக்னிக்கலான கூறுகள் இருக்கு. புவிப்பட கோடு, மேப் ப்ரொஜெக்ஷன், மற்றும் அமைவிட தகவல், லொகேஷனல் இன்ஃபர்மேஷன். புவிப்பட கோடு, மேப் ப்ரொஜெக்ஷனா? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ? சிம்பிளா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். பூமியோட உருண்டையான வடிவத்தை தட்டையான ஒரு பேப்பர்ல வரையும் போது தவிர்க்க முடியாம சில மாற்றங்கள் இல்லைன்னா சிதைவுகள் ஏற்படும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆரஞ்சு பழத்தோல உரிச்சு அதை தட்டையா வைக்க முயற்சி செஞ்சா எப்படி கிழியும், இழுபடும். அதே மாதிரிதான் சில முறைகள்ல வடிவம் சரியா இருக்கும், ஆனா பரப்பளவு தப்பா காட்டும். உதாரணமா கிரீன்லாண்ட சில உலக மேப்ல ஆப்பிரிக்கா மாதிரி பெருசா தெரியும்.
சிலதுல பரப்பளவு சரியா இருக்கும், ஆனா வடிவம் கொஞ்சம் மாறும். எந்த சிதைவை குறைக்கணும், எந்த அம்சத்தை வடிவம், பரப்பளவு, தூரம், திசை சரியா காட்டணுங்கிறத பொறுத்து மேப் உருவாக்குறவங்க வெவ்வேறு கணித முறைகளை பயன்படுத்துவாங்க. இந்த முறைகள் தான் புவிப்பட கோடு அப்படின்றது. இது மேப்போட நோக்கத்தை பொறுத்தது. அமைவிட தகவல்ங்கிறது அட்சரேகை, தீர்க்கரேகை மாதிரி கற்பனை கோடுகளை பயன்படுத்தி பூமியில ஒரு இடத்தோட துல்லியமான லொகேஷனை குறிக்கிறது. ஆஹா, அப்போ மேப்ங்கிறது ஏதோ சும்மா கிறுக்கிறது இல்ல, இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, இப்போ அடுத்த கற்றல் நோக்கத்துக்கு வருவோம். புவிப்படங்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ். எல்லா மேப்பும் ஒண்ணு போல இல்லையே. பாட புத்தகம் இதை அளவை அடிப்படையிலையும் உள்ளடக்கம் பயன்பாடு அடிப்படையிலையும் பிரிக்குது. முதல்ல அளவுப்படி எப்படி வகைப்படுத்துறாங்க? நாம முன்னாடியே பேசின மாதிரி அளவை அடிப்படையில ரெண்டு முக்கிய வகை. ஒன்னு பெரிய அளவை வரைபடங்கள், லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ். இது சின்ன பகுதிகளை, ஒரு நகரம், ஒரு பண்ணை அதிக விவரங்களோட காட்டும். இதோட RF சின்ன பகுதி எண்ணோட இருக்கும். உதாரணமா 1:50,000, 1:50,000. உதாரணங்கள் காணி புவிப்படங்கள், கேடஸ்ட்ரல் மேப்ஸ். தனிநபர்களோட நில உடைமை எல்லைகளை ரொம்ப துல்லியமா காட்டும். சொத்து விவரங்கள், வரி போடுறதுக்கு அரசாங்கம் இதை பயன்படுத்தும். தள வரைபடங்கள், டாபோகிராபிக்கல் மேப்ஸ். ஒரு பகுதியோட இயற்கை அம்சங்கள், மலை, பள்ளத்தாக்கு, ஆறு, காடு மற்றும் செயற்கை அம்சங்களை, ரோடுகள், பில்டிங்ஸ், பாலங்களை ரொம்ப டீடைலா காட்டும். நில அளவை, இன்ஜினியரிங் பிளானிங், ராணுவ பயன்பாடு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சிறிய அளவை வரைபடங்கள், ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ். இது பெரிய பகுதிகளை, ஒரு நாடு, கண்டம், உலகம் கம்மியான விவரங்களோட காட்டும். இதோட RF பெரிய பகுதி எண்ணோட இருக்கும். உதாரணமா 1:1,10,000. உதாரணங்கள் சுவர் வரைபடங்கள், வால் மேப்ஸ். கிளாஸ் ரூம்ல, ஆபீஸ்ல நாம பார்க்கிற பெரிய மேப்புகள். அட்லஸ் வரைபடங்கள், அட்லஸ் மேப்ஸ். நிறைய மேப்கள் சேர்ந்த புத்தகம். உலக நாடுகள், மாநிலங்கள் மாதிரி பெரிய பகுதிகளை காட்ட இது பயன்படும். அப்படியானால் நீங்க ஒரு சிட்டிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வழி தேடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அளவு மேப், அதாவது தள வரைபடம் இல்லைன்னா சிட்டி கைட் தேவை. அதே சமயம் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான மலைத்தொடர்கள் எதுன்னு பார்க்கணும்னா ஒரு சின்ன அளவு மேப், சுவர் மேப் இல்லைன்னா அட்லஸ் போதும். தேவைக்கேற்ப அளவு மாறுது. சரிதானே? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்ட். அடுத்து உள்ளடக்கம் அல்லது செயல்பாட்டின் அடிப்படையில மேப்களை வகைப்படுத்தலாம். இதுவும் மேப்போட நோக்கத்தை பொறுத்தது. முக்கியமா 3 வகை பாட புத்தகத்துல இருக்கு. முதலாவது இயற்கை அமைப்பு புவிப்படங்கள், பிசிக்கல் மேப்ஸ். இதுங்க முழுக்க முழுக்க பூமியோட இயற்கை அம்சங்கள்ல கவனம் செலுத்தும். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், பாலைவனங்கள் இதெல்லாம் காட்டும். பொதுவா உயர வேறுபாடுகளை காட்ட வெவ்வேறு கலர்ஸ், பச்சை, மஞ்சள், பிரவுன் இல்லனா நிழல் டெக்னிக்ஸ் பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது காணி புவிப்படங்கள், கேடாஸ்ட்ரல் மேப்ஸ். இத நாம பெரிய அளவு வகையிலும் பார்த்தோம். இதோட மெயின் நோக்கம் நில உடைமை எல்லைகளை காட்டுறதுதான். மூணாவது இது ரொம்ப பரவலா பயன்படுத்துற வகை கருத்துசார் புவிப்படங்கள், தீமேட்டிக் மேப்ஸ். இவை ஒரு குறிப்பிட்ட கருத்து, புள்ளி விவரம் அல்லது தலைப்பை மையமா வச்சு தகவலை காட்சிப்படுத்துறவை. ஒரே இடத்தை பத்தி நூற்றுக்கணக்கான கருத்துசார் வரைபடங்களை உருவாக்க முடியும். கருத்துசார் வரைபடங்களா? அப்படியானால் ஒரு இடத்தோட மக்கள் தொகை பரவல், மழை அளவு, மண்ணு வகை, பயிர் விளைச்சல், ரோடு டென்சிட்டி, மொழி பேசுற பகுதிகள், எலெக்ஷன் ரிசல்ட், இப்படி எது வேணாலும் காட்டலாமா? நிச்சயமா, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த தகவலை காட்சிப்படுத்தவும் பல உட்பிரிவுகள் இருக்கு. பாட புத்தகம் சிலதை குறிப்பிடுது. சம அளவு கோடு வரைபடங்கள், ஐசோக்ளத் மேப்ஸ், சமமான மதிப்புள்ள இடங்களை ஒரு கோடு மூலமா இணைக்கும். உதாரணமா வானிலை மேப்ல சமமான டெம்பரேச்சர் உள்ள இடங்களை இணைக்கிற ஐசோதெர்ம்ஸ், சமமான பிரஷர் உள்ள இடங்களை இணைக்கிற ஐசோபார்ஸ், இல்லனா டோபோ மேப்ல சம உயரம் உள்ள இடங்களை இணைக்கிற கான்டூர்ஸ். வண்ண அடர்த்தி வரைபடங்கள், குளோரோப்ளெத் மேப்ஸ். நிர்வாக எல்லைகளுக்கு மாநிலம், மாவட்டம் ஏத்த மாதிரி புள்ளி விவரங்களோட அளவை பொறுத்து கலரோட அடர்த்தியையோ இல்லைன்னா வேற வேற கலர்ஸையோ பயன்படுத்துறது.
உதாரணமா மக்கள் தொகை அடர்த்தி, டார்க் கலர்னா அதிக அடர்த்தி, இல்லனா எழுத்தறிவு விகிதம். புள்ளி அடர்த்தி வரைபடங்கள், டாட் டென்சிட்டி மேப்ஸ், ஒரு குறிப்பிட்ட நிகழ்வோட பரவலை காட்ட டாட்ஸ் பயன்படுத்துறது. ஒவ்வொரு டாட்டும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிக்கும். உதாரணமா 1 dot equals to 500 கால்நடைகள். டாட்ஸ் நெருக்கமா இருந்தா அந்த இடத்துல அந்த நிகழ்வு அதிகம்னு அர்த்தம். அடடா, அப்படியானால் ஒரே பகுதியை பத்தி பலவிதமான கருத்துசார் வரைபடங்களை, உதாரணமா மழை பரவல் மேப், பயிர் விளைச்சல் மேப், மண் வகை மேப் ஒப்பிட்டு பார்த்தா அந்த பகுதிக்கும் அங்க நடக்கிற விஷயங்களுக்கும் உள்ள தொடர்புகளை நம்மால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இதுதான் உண்மையான ஆழமான பார்வையா இருக்கும் போத. மிக சரியா சொன்னீங்க. அதுதான் கருத்துசார் வரைபடங்களோட பவர். அதுங்க வெறும் தகவலை காட்டுறதோட நிக்காம தகவல்களுக்கு இடையான தொடர்புகளையும் இடைவெளி பரவல் முறைகளையும் ஸ்பேஷியல் பேட்டர்ன்ஸையும் வெளிக்கொண்டு வர உதவுது. பாட புத்தகத்திலேயே தமிழ்நாடு அரசியல், இந்தியா இயற்கை அமைப்பு, இந்தியா மக்கள் தொகை அடர்த்தி வண்ண அடர்த்தி, இந்தியா பயிர் பரவல் புள்ளி அடர்த்தின்னு பல உதாரணங்கள் கொடுத்து இந்த கூறுகளும் வகைகளும் எப்படி பயன்படுதுன்னு காட்டியிருக்காங்க. இப்போ யோசிக்கும் போது நாம டெய்லி யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸ் மாதிரி டிஜிட்டல் மேப்கள்ல கூட இதே அடிப்படைகள் தானே இருக்கு. நாம ஜூம் பண்ணும்போது ஸ்கேல் மாறுது, வழிகாட்டும் போது திசைகள் முக்கியம். டிராபிக்ங்கிறது ஒரு வகையான ரியல் டைம் திமேட்டிக் மேப் தானே? அருமையான தொடர்து. நிச்சயமா டெக்னாலஜி மாறினாலும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஒண்ணுதான். அளவு, திசை, குறியீடுகள், ரோடுகள், கடைகள், பார்க்ஸ், வெவ்வேறு லேயர்ஸ், சேட்டலைட் வியூ, டிராபிக் வியூ எல்லாமே நாம இப்ப பேசின கூறுகளும் வகைகளும் தான். இந்த பாட புத்தகத்துல உள்ள அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டா அந்த டிஜிட்டல் கருவிகளையும் இன்னும் திறமையா ஒரு விழிப்புணர்வோட பயன்படுத்த முடியும். அப்படியானால் இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த மேப் படிக்கிற திறனுங்கிறது வெறும் 8ஆம் வகுப்பு பரீட்சையோட முடிஞ்சிடுறது இல்ல. நியூஸ்ல வர்ற புள்ளி விவர மேப்புகளை புரிஞ்சுக்க, டூர் பிளான் பண்ண, ஏன் கிளைமேட் சேஞ்ச் மாதிரி உலக பிரச்சனைகளோட தாக்கத்தை இடவாரியா புரிஞ்சுக்க கூட இந்த ஸ்கில் அவசியமாகுது இல்லையா? 100க்கு 100 உண்மை. இது ஒரு அடிப்படை வாழ்க்கை திறன், லைஃப் ஸ்கில். அதையும் தாண்டி ஒரு தகவல் எப்படி மேப்ல காட்டப்பட்டிருக்குங்கிறத விமர்சன ரீதியா பாக்குற திறனையும் இது வளர்க்குது. உதாரணமா ஒரே தேர்தல் ரிசல்ட்ட ஸ்டேட் வாரியா கலர்ல காட்டுறதுக்கும் தொகுதி வாரியா காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நாம அந்த ரிசல்ட்ட புரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்தலாம். அதனால வரைபடங்கள் தகவலை தர்றது மட்டும் இல்ல, சில சமயம் அதுங்க ஒரு குறிப்பிட்ட பார்வையை முன்வைக்கிறதாவும் இருக்கலாங்கிறத உணர்றது முக்கியம். இதுவும் இந்த பாடத்தோட ஒரு முக்கிய கற்றல் நோக்கம்னு கூட சொல்லலாம். சரி, இந்த அலசல்ல புவிப்படங்களோட அடிப்படைகளை பாட புத்தகத்தோட கற்றல் நோக்கங்கள் வழியா தெளிவா பார்த்தோம். வரைபடத்தோட மொழிக்கு அடிப்படையான கூறுகள், தலைப்பு, அளவை, திசைகள், குறியீடுகள் எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்தோம். பார்வையை தர்ற சிறிய அளவை வரைபடங்கள்னு அளவையோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இயற்கை அமைப்பை காட்டுற மேப்புகள், குறிப்பிட்ட தகவல்களை சொல்ற கருத்துசார் மேப்புகள், சம அளவு கோடு, வண்ண அடர்த்தி, புள்ளின்னு அதோட வகைகளையும் பயன்பாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாட புத்தகத்தோட கற்றல் நோக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு கலந்துரையாடல் வடிவத்துல நாம தொட்டு போயிருக்கோம்னு நம்புறேன். நிறைவாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. டெக்னாலஜி ராக்கெட் வேகத்துல வளர்ந்து வர்ற இந்த காலத்துல வரைபடங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஏஆர், நிகழ்நேர தரவுகள், ரியல் டைம் டேட்டா, இதெல்லாம் நம்ம மேப் பயன்படுத்துற விதத்தை அடியோட மாத்திருமா? ஒருவேளை பேப்பர் மேப் எல்லாம் மியூசியம் பொருளாயிடுமா? இத யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அதோட சேர்ந்த இன்னொரு கோணம், ஒரு தகவல் எந்த முறையில மேப்ல காட்டப்படுதுங்கிறது அந்த தகவலை பத்தின நம்ம முடிவுகளை எப்படி பாதிக்குது? ஒரே கோவிட் பரவல் டேட்டாவை ஸ்டேட் வாரியா கலரை வச்சு காட்டுறதுக்கும் பாதிக்கப்பட்டவங்களோட துல்லியமான இடங்களை டாட்ஸா காட்டுறதுக்கும் பார்வை மாறும் இல்லையா? எது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்? வரைபடங்கள் வெறும் உலகத்தை பிரதிபலிக்கிறவை மட்டும் இல்ல, அதுங்க உலகத்தை பத்தின நம்ம புரிதலையும் சில சமயங்கள்ல நம்ம உணர்வுகளையும் கூட வடிவமைக்க கூடியவை. இந்த சக்தி மேப்புகளுக்கு உண்டுங்கிறத நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட பயணிச்ச உங்களுக்கு நன்றி. இனி நீங்க ஒரு மேப் பார்க்கும்போது அதோட கூறுகளை கவனிங்க, அதோட வகையை யோசிங்க. அது சொல்ல வர்ற கதை என்ன, சொல்லாம விடுற கதை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. வணக்கம்.